இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி சேலை இருக்கும்போது அங்கங்கள் அங்கங்க தெரியும். இப்போ அந்த பெண்ணுடைய இந்த இடத்துல ஒரு மச்சம் வந்திருக்கு. இப்போ அந்த ஏஐ அந்த ஃபோட்டோ உருவாக்கும்போது என்ன பண்ணியிருக்குது, கரெக்ட்டா சேலைக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கிற மாரி வச்சு குடுத்துருக்கு. உடனே அந்த ஏஐ கிட்ட இந்த பொண்ணு கேட்குது, "எனக்கு மச்சம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, அது எதுவுமே சொல்லல, மழுப்பியிருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ கிட்ட நம்ம பேசலாம். நம்ம பேசுறதுக்குலாம் திருப்பி பதில் சொல்லும். நம்ம கேட்கற தகவலுக்கும் அ வாய்ஸ் ரீதியாவும் பேசிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணியும் பேசிக்கலாம். அந்த மாரி தான் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னா, அப்படியே மழுப்புது. எப்படி மச்சம் வந்ததுன்னு கேட்டா, நான் சொன்னது அதுதான். உங்க டேட்டாவ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குது. நீங்க அதுல 1000 புகைப்படங்கள் உங்க ஃபோன்ல வச்சிருப்பீங்க. பிரைவேட்டா வச்சிருப்பீங்க. அத எல்லாத்தையுமே இந்த ஏஐ தொழில்நுட்பம் உங்க ஃபோன்ல இருக்கிற டேட்டாவ பூரா கலெக்ட் பண்ணி பார்த்துருக்கும். நீங்க ரெஃபரன்ஸா இந்த இமேஜ் கேட்கும்போது, அப்போ உங்க உடம்புல இந்த அங்க அடையாளங்கள் இருக்கும். அதை கரெக்ட்டா அந்த இடத்துல ஃபிட் பண்ணி குடுக்கும். ஒரிஜினாலிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக. முகம் மட்டும் தான் சற்று மாறுபடுமே தவிர, அங்கங்கள் மட்டும் கரெக்ட்டா வச்சு குடுத்துரும். அதுதான் ஏஐ. கேட்டா டெக்னாலஜியா அப்படிம்பாங்க. சிவனேசா, சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியைப் போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும்.